அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த முதல் வாரம் எப்படி அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல செய்தி சிறப்பாக உங்களை தேடி வரும் தருணமாக உறுதியாகவே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. அதற்கு முன்னதாக ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக அதீத பலத்துடன் லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான லாப வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்பதை விட உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த தருணத்தில் பல நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதில் மிக சிறப்பான வளர்ச்சியும் வெற்றியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. அடுத்தடுத்து வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. இந்த தருணத்தில் நினைப்பதை விட நம்பிக்கையுடன் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீண் பலிகள் உங்களை வந்து சேராத ஒரு வகையில் சிறப்பான மாற்றத்தை குரு பகவான் உறுதியாகவே வெற்றிக்கு உரித்தான 3இல் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் இந்த தருணத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் தடைகள் இருந்தால் அவற்றை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பார்ப்பதால் மங்கள யோகம் நிறைவாக உண்டு. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழலில் தற்போது ஒற்றுமை அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதற்கு முன் இந்த தருணத்தில் மிக வலுவாக தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நினைத்த வாய்ப்புகளை விரைவாக செய்து முடிப்பதோடு புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும், இடமாறுதல், வீடு மாறுதல் என மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு உருவாக்குகிறார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியை அதிதீவிரப்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு 6ஆம் தேதியிலிருந்து முழுமையாகவே 7.5 சனி அதிதீவிரம் அடைகிறது. எனவே விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுமார் அடுத்த 2.5 ஆண்டுகள் அல்ல 7.5 ஆண்டுகளில் 7.5 சனியின் பிடியில் மாட்டிக்கொள்ளும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரிய அளவில் சிரமம் இல்லை என்றாலும் நாளடைவில் சனியினுடைய ஜென்ம சஞ்சாரத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் சில சிக்கல்கள் வரலாம். ஆனால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மன கவலை அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு உறுதியாகவே பார்க்க போனால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறது என்பதை
என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகள் சற்று காலதாமதம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ராகு வலம் வருகிறார். மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வலம் வருகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அரசு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில் அதிக லாபம் நிச்சயமாக உண்டு. வருமுன் காப்பதே சிறந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியின் அதி தீவிர ஆதிக்கம் துவங்கினாலும் கூட ராகு இந்த தருணத்தில் முழுமையாக லாபத்தில் இருப்பதால் பல வகையான பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் விருப்பமான காரியங்களை சிக்கல் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேது 5ல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நிச்சயமாக நீங்கி தெளிவான மனநிலையுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சிறப்பான வாய்ப்புகள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியும் ராகுவுடன் இணைந்து லாபத்தை முழுமையாக வலுப்படுத்துவதால் இந்த வாரத்தில் மிக சிறப்பான லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. இந்த வாரத்தின் இறுதியில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ண கிரகமான சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் லாபம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான தடைகள் இந்த தருணத்தில் விலகும். துரிதமாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அதே போன்று மிக வலுவாக சுக்கிரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே உச்சம் பெறுகிறார். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுவதால் தன விரயம் ஏற்படும். ஆனால் அவை சுப விரயமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சனியுடன் முழுமையாக இணைந்து சுக்கிரனும் வலுப்படுத்த போகிறார். எனவே நிச்சயமாக உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். நினைப்பதை விட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் கனகச்சிதமாக வரப்போகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் செல்வாக்கு உயரும். மேலும் சந்திரனும் உச்சபலம் பெற்று பௌர்ணமி நிலவாக வலம் வர போகிறார். எனவே நினைப்பதை விட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய வேளையில் அற்புதமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.